சாமி மந்தக்கான பொறுத்துக்கணும் சாமி. சாமி நான் தான் சாமி சின்ன பொண்டாட்டி செல்லு கொம்பூரனுகோ. கொம்பூர்லீங்களா? கொம்பூரனுங்க சாமியோ. சரி சரி. சாமி நாங்க தப்பா தவறா பேசினா இந்த மண்ணை தின்னுக்கு சாமியோ. ஏமா நீ தப்பா பேச நாங்க போய் மண்ணை திங்க முடியுமா? நீ சாமி தப்பா தவறா பேசினா மன்னிச்சுக்கணும் சாமின்னு. ஓ பாரு சாமி என் கதையை கேட்டா ராமு பகலாகும் ராமே. அவ்வளவு நீளமா வேணாமா? சுருக்கியே சொல்லிட்டு போ. சாமி என் கதை அம்மா பெருசுங்க. சாமி என் கதையை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. நான் கதை சொல்லணும்னா யாராச்சும் ஊ போடணும். இல்லங்க ஊ போட தெரியுங்களா? நல்லா ஊ போடுவீங்களா? அவரை கூப்பிடாதீங்க. அவர் கூப்பிடாம ஒழிஞ்சுக்கிறாரு. அதனால பாரு சாமி எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் 2 பேரும் ஒண்ணுதானே? எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பாருங்க வெறுங்காலமா பிள்ளைகளுங்க 2 பேரும் என்னதான் பண்றாங்க? அப்படி வீட்டுல உள்ள வேலையெல்லாம் தான் பாக்குறாங்க. சரி பார்த்தாலும் எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் வெறுங்காலமா பிள்ளைகள் சாமி. சரி பிள்ளைகள் சொல்லி அவங்களும் போகாத கோயில ஏறாத மலையில சாமி. பாசாமி இங்க இருந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி மலை ஏறினாங்க சாமி. சரி 7 மலை தான் ஏறி வைக்கலாம் சொல்லி 7 மலை ஏறினாங்க சாமி. சரி 7 மலை ஏறி எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிள்ளைகள் சாமி. பிள்ளை பிறக்கல இல்லைங்க சாமி. அங்கதான் போய் பிள்ளைகள் சொல்லி அந்த மலை இருக்கா சாமி. ஆமா அந்த மலையில போய் ஏறினாங்க சாமி. சரி அங்க போய் கிடைச்சதா? அங்க போய் பிள்ளைகள் சாமி. அங்க போய் பிள்ளைகள் சொல்லி சரி இந்த ஐயர் மலை இருக்கு சாமி. ஐயர் மலை ஆமா சாமி. அந்த ஐயர் மலை இருக்கு சாமி. ஆமா அந்த மலை மேல ஏறினாங்க சாமி. அங்க ஏறியும் கிடைக்கல. அங்க போய் பிள்ளைகள் சாமி. ஒப்பம் அம்மாவுக்கு வீடே இல்லையா? வீட்டுல பாக்குற வேலையெல்லாம் பார்த்தாங்க. இருந்தாலும் எங்க அப்பனுக்கு ஆத்தாலும் பிள்ளைகள் சாமி. ஒரு வரத்துக்காக பிள்ளைகளுக்கு வரத்துல சாமி வரத்துல பிள்ளை கிடைக்குன்னு சொல்லி வரம் கேட்டு போனாங்க சாமி. சரி சரி அங்க போய் பிள்ளைகள் சொல்லி அப்புறம் பள்ளியம்மாவை ஏறினாங்க சாமி. பள்ளியம்மாவா? சாமி ஊர்ல யாரோ இருக்க போறாங்க பள்ளியம்மா சண்டைக்கு
இந்த பழனி மலை இருக்கு சாமி. பழனி மலையா? அந்த மலை மேல போய் என்ன சாமி, சரி அங்க போய் எங்க அப்பனை காத்தாலும் புள்ளல சாமி. அப்பயும் போய் 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 10-12 வருஷம் ஆயிடுச்சு சாமி. 10-12 வருஷமா புள்ளலகவும் சரி சாமி இங்க வலுவுல பழவுல பாசாமி எல்லாரும் ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு இந்த பயணிச்சிருக்கி கல்யாணம் ஆகி 10-12 வருஷம் ஆயிடுச்சு. 10-12 வருஷமா புள்ளையே இல்ல. இதெல்லாம் புள்ள இல்லாம எதுக்கு உசுரோட இருக்கிற சேர்த்து தொலைய யாரமா கேக்குற? கையை இங்கிட்டு நீட்டி சொல்ற சாமி, நீதானே சாமி ஊ போடுற. ஓ அதனாலயா இப்படியா சொல்றது? சரி சரி சாமி புள்ள இல்லாம எதுக்கு உசுரோட இருக்கன்னு சொல்லி அப்பனே அத்தாலே ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏசுறாங்க. ஏச ஆரம்பிக்க எங்க அப்பனுக்கு அத்தாலும் கோவம் வந்துருச்சு. சரி இனிமே நம்ம புள்ள இல்லாம உசுரோட இருக்க கூடாது, உடனே செத்து போன்னு சொல்லி எங்க அப்பனை அத்தாலும் வீட்டுக்குள்ள போய் தூக்கு போட்டு தங்கலான்னு போனாங்க சாமி. தொங்கலான்னு போயிருப்பாங்க அவங்க சாமி. தூக்கு போட்டு தொங்கலான்னு போனா பாரசாமி எங்க அப்பனை அத்தாலும் தூக்கு போட்டு தொங்குறாங்க, உசுரே போக மாட்டேங்குது. எனக்கு ஊரு புடிச்ச ஒரு சாமியோ. சரி புடிச்ச வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு தொங்குறா மொகுடு முட்டுது சாமி. அப்ப இருக்கிற உசரமே கம்மியா தான் இருக்குது. அவங்க சாமி தொங்குறா கால் கீழே உரசுங்க சாமி. சரி உசுறு போக மாட்டேங்குது சாமி. உடனே எங்க அப்பனை அத்தாலும் இங்க தூக்கு போட்டு உசுறு போகாது. ஊருக்கு மேற்கு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அதுலயாச்சும் போய் தூக்கு போட்டுவோம், இனிமே நம்ம உசுரோட இருக்க கூடாது சொல்லி எங்க அப்பனா அதாலும் ஊருக்கு மேற்கு ஆலமரம் இருக்குல்ல, ஆமா போட்டோமா அழுதுகிட்டே போனாங்க சாமி. சரி அழுதுகிட்டே போயில பாசாமி எங்க ஊர் பண்ணக்கடா. பண்ணக்கடானா ஒரு 10 கிலோ 15 கிலோ இருக்குமா? சாமி ஊர் பண்ணக்கார சாமி. பண்ணக்காரா? நாட்டாமக்காரர். சரி 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 பாத்துக்கிட்டாருங்க. பாத்துக்கிட்டு அவங்க இந்த பயணிச்சிருக்கீங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. சரி ரோட்டோரம் அழுதுட்டு போதுங்களே, என்ன விவரம் என்ன காரணம் கேட்போம் சொல்லி எங்க அப்பனே அத்தாலே ஊர் பண்ணையாடு கூப்பிட்டு கேட்டாருங்க. என்னன்னு பயணிச்சிருக்கு இப்படி அழுதுட்டு போறீங்க என்ன விவரம் கேட்டாருங்க. கேட்ட நீங்க அப்பனை அத்தாலும் சொல்லியிருக்காங்க உங்க தலைமையில எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவரு தலைமையிலயா? ஈச்சா கல்யாணம் பண்றோமா? தலைமை தலைமை நாட்டமக்காரன தாலி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார்ல, அது மாதிரி உங்க தலைமையில தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 10-12 வருஷம் ஆயிடுச்சு. 10-12 வருஷமா எங்களுக்கு பிள்ளையே இல்ல, அதனால அங்க செத்து போறோம்னு சொல்லி எங்க அப்பனை அத்தாலும் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அழுக உங்க ஊர் பண்ணையாடுக்கு கோவம் வந்துச்சு சார். கோவம் நீங்க முட்டா பயலே என்னம்மா கையை எங்க நீட்டி முட்டா பையங்க என்ன உங்களை சொல்லுவேனா சாமி, எங்க அப்பனை பார்த்து ஊர் நாட்டமக்கார சொன்னாரு. கதையில கதையில எங்க ஊரு நாட்டம சொன்னோம், என் முட்டா பையன் முட்டாச்சிருக்கி இதுக்கெல்லாம் செத்து போலாமா, நம்ம ஊருக்கு தேவை செம்புடுக்கு சாமியார் வந்திருக்கிறாரு. என்ன உடுக்கு? செம்புடுக்கு உடுக்கு உடுக்கு அது சாமி. செம்பினா செய்வாங்கல்ல, செம்பனால் செய்யறது செம்புடுக்கு சாமி. செம்பு உடுக்குமா? உடுக்கு சாமி. அந்த உடுக்கு சாமியார் இருக்கிறாரு. சரி அவர்கிட்ட போங்க உங்களுக்கு புள்ள பிறப்புன்னு சொல்லி எங்க அப்பனை ஆத்தாலையும் ஊர் நாட்டமும் போய் சொல்லிட்டாருல. சரி சொன்னானே நான் ஊர் நாட்டமும் சொன்னார்ல, அது கேட்கணும்ல. நாட்டமும் மொழியை தட்டினா என்ன வரும்? வலிக்கும் அவருக்கு. நத்தம் வரும். நத்தம் வருமா? கொட்டாம்பட்டி மேலூர்ல வராதா? இல்ல சாமி ரத்தம் வருஷா பேச தட்டக்கூடாது சொல்லி எங்க அப்பனை ஆத்தாலும் தூக்கிக்கிட்டே போனாங்க சார். சரி தூக்கிக்கிட்டே போனாங்களா? எதை தூக்கிட்டு? அதான் சாமி சாமி பார்க்க போனா என்ன கொண்டு போவாங்க? ஓ தேங்காய் பழம் பூ தேங்காய் பழம் சூட சாப்பிடலாம் தாம்பாளத்தட்டில் வச்சுக்கிட்டு. சரி எங்க அப்பா தான் 2 பேர் போனாங்க சாமி. 2 பேர் போனோன்னு பார்த்தா எங்க அப்பா தான் 2 பேர் போனாங்கல்ல. சரி 2 பேர்த்தையும் தானே உள்ளுக்கு விடணும். ஆமா உள்ளுக்கு 2 பேர்த்தையும் விடணும் இல்லையா? ஆமா 2 பேர் தான் விடணும். அந்த பொசக்கட்ட பூசாரி, அந்த வெள்ளமாரி பூசாரி, அதை முடிச்சு வைக்க பூசாரி. உன் கூட நாடகம் வந்தது முதல் தப்பு. எத்தனை கேள்வி என்னையும் கேட்குறிய? உனக்கு என்ன சாமி ரோசம் போட்டுக்கிட்டு வருது? வேற யார சொல்ற? பூசாரி வேலையா பாக்குறீங்க? இல்லையே. அப்படியே உனக்கு ரோசம் போட்டுக்கிட்டு வருது. கை இங்க நீட்டி சொல்றிய? நான் சொல்றது எங்க ஊர் பூசாரிங்க. ஓஹோ அந்த பூசாரி பாருங்க எங்க அப்பா அத்தா 2 பேர் போனதுக்கு. சரி எங்க ஆத்தால போட்டு உள்ளுக்கு ஓட்டு போட்டு எங்க அப்பன வெளியில ஒரு ஒட்டு தின்னு நினைச்சு அதுல உட்கார வச்சுட்டாருங்க. ஒப்பே நல்ல மனுஷன். ஏன் சாமி? பொண்டாட்டி உள்ள விட்டு அவர் வெளிய உட்கார்ந்துட்டார்ல. எங்க அப்பன பத்திலாம் உனக்கு தெரியுமா சாமி? எங்க அப்பா எப்படியா போட்டவரே மட்டும் கேளுங்க. ஆமா தான் பேர் எடுத்தவர். எங்க ஆத்தால விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டாரு. இப்ப பார்த்தாலும் எங்க ஆத்தா கூட இருக்கிற மனுஷன். சரி பூசாரி உள்ளுக்கு விட்டு சும்மா இருப்பாரா? பூசாரி பார்த்து எங்க அப்பா கேட்டாருங்க என்னன்னு? நானிய பொண்டாட்டி 2 பேர் சாமி பார்க்க வந்திருக்கிறோம். சரி பொண்டாட்டியை மட்டும் உள்ளுக்குள்ள விட்டுட்டீங்களே, என்ன மட்டும் வெளியில உட்கார வச்சுட்டீங்களே, என்ன விவரம் என்ன காரணம் கேட்டாருங்க. சரி உடனே பூசாரி சொன்னாரு என்னன்னு? பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேய் பிடிச்சிருக்குது, பேய ஓட்டினா பொண்டாட்டிக்கு புள்ள பிறக்கும், இல்லாட்டா புள்ள பிறக்காது. சரி பேய் போட்டு வரைக்கும் பூசைக்காரன் பக்கத்துல இருக்க கூடாது, வெளியில உட்காந்துக்கோ, பொண்டாட்டிக்கு பேய் ஓட்டிடுறாங்க. ஓட்டுனதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஓட்டுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டாங்க. அப்படி எங்க ஆத்தா உள்ளுக்குள்ள போனாலா? சரி உள்ளுக்குள்ள போனா சாமி 4 செம்பு இருக்குங்க. செம்பு உடுக்குன்னு சொல்லுவா சாமி. எனக்கு ஆத்தலுக்கு புடிச்சிட்டு காட்டேறி பேயா. சரி ஒரு பூசாரினால ஓட்ட முடியாதா? 4 பூசாரி உடுக்க வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஆஹா 4 பேர் உட்காந்துட்டாங்க, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லி சரி போய் எங்க ஆத்தா உட்காந்தாங்க. உட்காந்து எங்க ஆத்தாவை சுத்தி
அவங்களும் ஓட்டுறாங்க சாமி. அடிச்சு அடியில சரி அந்த முடுக்கு தோல் ரெண்டா கிழிஞ்சு வச்சு சாமி. தோல் பழைய தோலா இருந்திருக்கு உடுக்கு தோல் போல சாமி. ரெண்டா கிழிஞ்சு வச்சு சாமி. சரி உடுக்கு தோலே கிழிஞ்சு வச்சு நம்மள பிடிச்ச பேயா போகாம இருக்கும். இன்னேற பேய் போயிருக்கும். நமக்கு புள்ள பழக்கம் சொல்லி எங்க ஆத்தா ஆசையோட உட்காந்துருந்தாங்க. சரி அந்த பசங்களோட புசாடி அதோட மட்டும் போட்டாரு. திருப்பி எங்க ஆத்தா உட்கார வச்சு குத்துனாரு. என்னம்மா குத்த தண்ணியா வடிச்சு. என்னம்மா நீ ஒரு டைப்பா சொல்ற? அதான் சாமி வீட்டுல என்ன இருக்கும்? என்ன இருக்கு? சூடா இந்த வேலை எல்லாம் இருக்குல்ல. ஓ அதுல எலுமிச்சம்பழத்தை குத்துனாரு. எலுமிச்சம்பழத்தை குத்து சொன்னாரா? அது தண்ணியா வடிஞ்சிச்சுங்க. தண்ணிய புடிச்சு என்ன மந்திரத்தை சொல்லி எங்க ஆத்தா மேல தெளிச்சு விட்டாருங்க. சரி தெளிச்சு விட்டு பாரு சாமி எண்ணி 10 மாசம் சாமி. 10வது மாசத்துல நான் பிறந்தேனா? பிறந்தியா? சாமி பிறந்தேன்னு சொல்லுமா? நான் பிறந்தேன் சாமி. நான் பிறந்த பாருங்க வரம் இருந்து தவம் இருந்து கருப்புல கொத்தாட்டம் ஒரு பிள்ளைய பெற்றுட்டோம் சொல்லி சரி செல்லமா வளர்த்தாங்க சாமி. செல்லமா வளர்த்து வந்துட்டு பாரு சாமி. சரி சாமி அப்புறம் கொஞ்சம் பெருசான சாமி. சரி அப்புறம் கொஞ்சம் பெருசான சாமி. அப்படியே பாரு சாமி சிறுசு பெருசாயிடுச்சு சாமி. என்னங்க ஒரு 10-13 வயசு ஆயிடுச்சு சாமி. 10-13 வயசு ஆன பாரு சாமி. நானும் பாரு சாமி ஒரு நாள் பொழுது சாய சரி இருக்கு பாக்கல 6 மணிய போல அந்த கம்மல போல அந்த வெயில் தாள நேரத்துல சாமி அந்த நேரம் பார்த்து சரி புஷ்குன்னு வயசுக்கு வந்துட்டேன். எதுக்கு வந்தீங்க? உங்க எட்டெல்லாம் கட்டி அளவுக்கு இப்படிதான் சொல்றீங்க. முத வண்டி ஏறுறீங்க மணப்பற வண்டி. அப்படி என் வீட்டை பார்த்து நான் போக வீட்டுக்கு வர முடியும்? நான் பார்த்து சாமி வயசுக்கு வந்தேனா? சரி வந்தேனா? வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சாமி. நான் வயசுக்கு வந்தேன் பாரு சாமி. சரி எங்க ஆத்தா போய் ஒரு 3 வாரமா குத்த வச்சுட்டா சாமி. உட்கார வச்சிட்டாங்க. 3 வாரமா உட்கார வச்சுட்டா சாமி. எங்க ஆத்தா போய் ஒரு 3 வாரமா உட்காந்துட்டா சாமி. சரி எங்க ஆத்தா ஒரு 3 வாரமா உட்காந்துட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா சாமி. உடனே எங்க வடுவுல இருக்கவங்க வந்தாங்க சாமி. சரி எவ்வளவு வயசு வந்துருச்சு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? நீ பாட்டுக்கு 3 வாரமா குத்த வச்சிருக்கீங்க என்ன விவரம் என்ன காரணம் கேட்டாங்க சாமி. சரி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பொசுக்கு வயசுக்கு வந்துருச்சு. அத உள்ளுக்குள்ளோட ஆள் இல்ல. என்னது? உள்ளுக்க குடிசைக்குள்ள விட பச்சை குடிசைக்குள்ள அதுக்கு உடனே கண்டவங்கள உடனே சாமி. ஆமா ஆமா கண்டால் என்ன ஆகும்? கண்டாலும் என்ன கை கட்டுற நீ? இல்ல சாமி கண்டவனா தாய் மாமன் தான் உடனுமா. ஓஹோ வேற முறை உள்ளவங்கள விடக்கூடாதான். சரி அதனால உள்ளுக்குள்ளோட ஆள் இல்ல. என் தம்பி சின்ன வயசுல கோச்சுக்கு மிலிட்டரி போயிட்டான். மிலிட்டரி ஹோட்டலுக்கா? மிலிட்டரி வேலை பாக்குறாங்க பட்டாளத்துல. சரி சரி மாமன் என்ன வேலை பாக்குறாரு? என்ன வேலை? குண்டடிக்கிறாரு. குண்டடிக்கிறாரா? இங்க வயலோட போனா ஊருக்குள்ளே குண்டடிச்சு விளையாடலாம். அதுல சாமி துப்பாக்கில போட்டு டும்முன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ துப்பாக்கி சொல்றாரா? அந்த வேலைக்கு போயிட்டாருங்க. சரி அதனால என் தம்பி மிலிட்டரியில இருக்கான். அவனை எப்படி வர வைக்கணும் என்னமா வர வைக்கணும் தெரியல சொல்லி ஆத்த குழம்பிட்டு இருந்தாங்க. சரி உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விவரத்தை சொன்னாங்க. எவ்வளவு இதுக்கு போய் அழுகலாமா? அழுகாத சீக்கிரம் உன் தம்பிக்கு போஸ்ட் மார்ட்டத்தை பண்ணு. போஸ்ட் மார்ட்டமா? என்ன போஸ்ட் மார்ட்டம்னா என்ன இது பண்ண சொல்றீங்களா? ரொம்ப தூரத்துல இருக்காருல்ல சாமி. போஸ்ட்ல தந்தி அனுப்பி விடுங்கங்கறாங்க. அந்த தந்தி அனுப்பி விட சொன்னாங்க சாமி. சரி தந்தி அனுப்பி விட சொல்லவும் உடனே எங்க ஆத்தா என்ன பண்ணுனா நான் வயசுக்கு வந்தத வச்சு எழுதுனா சாமி. என்னன்னு? நான் வயசுக்கு வந்தத வச்சு எழுதுனாலா? வயசுக்கு வந்தத வச்சுனா எதமா வச்சு எழுதுனாங்க? எவரா சாமி? ஓஹோ வயசுக்கு வந்து சொல்லி விவரத்தை எழுதி மாமனுக்கு தந்தி அனுப்பி விட்டாங்க சாமி. தந்தி அனுப்பி விட்டனே மாமன் கையில போய் தந்தி கிடைச்சிருச்சு சாமி. கிடைச்சிருச்சு. தந்தி கிடைச்சனே மாமனுக்கு என்னமா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு தெரியல சாமி. என் மாமன் பாசாமி சரி அங்க இருந்து உங்க ஊடு வர வரைக்கும் இந்த கையில ஒண்ணு புடிச்சுக்கிட்டே வந்தா சாமி. என்னது அது? மாமிச்சீர் கொண்டு வரணும்ல. ஓஹோ அது பட்டு செடி வாழை தலை கொண்டு வந்தா சாமி. சாமி நான் சின்ன பிள்ளைல மாமனை பார்த்தது. சரி நான் திண்ணைய பிடிச்சு நடக்கையில அவரு துணியை பிடிச்ச வயசுல பார்த்தது சாமி. பார்த்தேன். ஆமா 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 பார்த்ததே இல்ல. சரி சரி மாமா எப்ப வருவாரு நம்ம மாமாவை பார்க்கலாம்னு சொல்லி நான் திண்ணையில உட்கார்ந்துருந்தேன்னா பாசமா மாமா சீர் கொண்டு வந்தாருல. ஆமா அந்த நேரம் பார்த்து எங்க ஆத்தா என்ன பண்ணிட்டா திண்ணையில உட்கார வச்சு சரி என்னை சுத்தி சாக்கா கட்டி வச்சுட்டேன். சாக்கு இருக்குமா? நானா என் மாமன் மூஞ்சில தான் முழிக்கணுமா. ஓஹோ கண்ட ஆம்பளை மூஞ்சில முழிச்சேன்னா வச்சுக்கோங்க சரி மூஞ்சில பருவா வருமா. என்னை சுத்தி சாக்கா கட்டி வச்சுட்டா சாமி. சரி சரி என் மாமன் அங்க இருந்து சீர் கொண்டு வந்தாரா நான் கிழிச்சுக்கிட்டு பார்த்தேன். எதை கிழிச்சு? சாக்கவா? சாக்க கிழிச்சுக்கிட்டு பார்த்தா அந்த மனுஷனுக்கு உம்மா முடிச்சு உம்மா நீளம் என்னது அது? என்னமா அளவெல்லாம் வித்தியாசமா சொல்ற? அதான் சாமி என்னது அது? பாத்திருக்கியா இல்லையா? இம்மா முடிச்சு இம்மா நீளம் என்னது அது? எனக்கே தெரியல. மாமா முள்ளுல இருந்தவர்ல. ஆமா அவருக்கு இம்மா முடிச்சுங்க. அது என்னமா அது? மீசை
ஈசையா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ மாமாக்கு மீசை எடுத்து தண்டி இருக்குன்னு சொல்லி நான் பாத்துட்டு இருக்கிறேன். நான் பாக்குறது மாமே பாத்துக்கிட்டாங்க. சரி என் மாமனுக்கு என்னை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சோ என்ன முடிச்சோ தெரியல சாமி. என்னை பார்த்தாலே மாமி ஒரு கண்ணு அடிச்சாருங்க. ஒரு கண்ணு அவர் அடிச்சாரு. நீங்க நான் சும்மா இருப்பேனா? நான் 10 வயசுக்கு வந்திருக்கிறேன். ஆமா எனக்கு சும்மாவா கிடக்கும்? அதுக்கு முன்னாடி புருபுருன்னு இல்லையா? 2 கண்ணு அடிச்சீங்க. பரவாயில்லையே. அப்புறம் என் மாமன் 3 கண்ணு அடிச்சாருங்க. 3 கண்ணா? அது நம்ம 1 எக்ஸ்ட்ரா வருது. அதான் இந்த கண்ணை மாத்தி மாத்தி அடிக்கிறது. அப்புறம் நான் 4 கண்ணு அடிச்சேங்க. அவர் 3 தடவை நீ 4 தடவை. ஐயோ மாத்தி 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 அடிக்க தண்ணியா வந்துச்சு. தண்ணி வந்தா துணி இருந்தா துடைச்சிருக்கலாம்ல. துடைச்சிட்டு அடிச்ச உள்ள சரி எங்க ஆத்தா பாத்துக்கிட்டு இந்த பையனுக்கு இப்படி விட்டு வச்சாவாது. சரி கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு சொல்லி எனக்கு என் மாமனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு சாமி. சரி 400 கல்யாணம் பண்ணேனா? 400 கல்யாணமா? ஐயா நான் ஒரு கல்யாணம் பண்ணி சாமி. ஒண்ணா? அது சாமி. சரி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் புருஷன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல சாமி. படுவாள் புருஷன் நீ கல்யாணம் பண்ணது கையில புடிச்சுட்டே தெரியாங்க. இங்க கீழே எது அங்க விழுந்துருமா? என்ன சாமி? இல்ல உடம்புல இருக்கிற கையால இதெல்லாம் சாமி நீ கல்யாணம் பண்ணது இந்த உரத்தை நீக்கல சாமி. ஆமா இந்த கழுத்தை நீக்கல சாமி. அது எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தெரியலாம் சாமி. அவன் குடியாத பயலா? பயங்கரமான குடியாரு. குடமா குடிப்பா சாமி. சரி அப்ப குடிச்சுக்கிட்டு தெரியலாம் சாமி. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க ஆத்தாலும் ஊர்ல ஒரு மொச்சக்கொடை பண்ணக்காரர் இருக்கிறாரு. என்ன மொச்சக்கொடை பண்ணக்காரர்? சரி சரி அவர் தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அன்னைக்கு பாருங்க என் புருஷன் எனக்கு பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன். ஆமா கல்யாணம் பண்ணி வச்சு மொச்சக்கொடை பண்ணக்காரு. அவரை வர சொல்லுங்க. போய் பார்க்கணும். ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. ஒண்ணு அவர் இருக்கணும் இல்லாட்டி நாங்க இருக்கணும். பஞ்சாயத்து முடிச்சு வைக்கலாம். கொஞ்சம் புத்திமதி சொல்றீங்களா? சொல்றேன் கொஞ்சம் புத்திமதி சொல்லி கொடுக்கணும் சொல்றீங்களா? சாமி என் புருஷனை கூட்டி கொண்டு விடுறீங்களா? எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? எதுக்கு சாமி? கூட்டி கொண்டு வருவதுதான். அப்படியே கொடுத்து போயிடு சாமி. கூட்டி கொண்டு விடுறீங்களா? ஆமா. என் புருஷனை பார்த்திருக்கீங்களா? உங்க புருஷனா? என் புருஷனை. உங்க புருஷனை பார்த்ததே இல்லையே. என் புருஷன் அழகு 4 அழகு அம்பூட்டு அழகு சாமி. டேய் அப்பா நவாப்பழ சிவப்பு. நவாப்பழ உங்க ஊர்ல சிவப்பாத்தா இருக்குமா? நவாப்பழ சிவப்பு சாமி. தக்க தக்கன்னு எரியுற நெருப்பு. ஆமா அதுல பச்சை தண்ணி ஊத்தினா என்ன கலர்ல இருக்கும்? கரேன்னு இருக்கு. அந்த கலர் சாமி. டேய் அப்பா கிலோ 1.5 வண்டி என்ன வடி சாமி? டேய் சாமி எனக்கு ஒரு பால் இருப்பா நான் போறேன். புத்திமதி சொல்லி கூட்டி கொண்டு விடுங்க. மொச்சக்கடை பணக்கார பாக்குறேன். ஊர் பண்ணைக்கார பாத்துக்குங்க. போன வாரம் 1.25 ரூபா கீழே விழுந்து குமிஞ்சு எடுத்தேன். காலில் விழுந்தேங்கிறாப்ல. சாமி சாமி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி. நான் உங்கதான் சாமி பாக்கலாம்னு வந்தேன். அவன் சாமி சரி சாமி எங்க ஆத்தா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும் சாமி. என்ன ஆக போறீங்க? கேட்கணுமா சாமி? கேளுடா. கோச்சுக்க மாட்டீங்கல? எனக்கு 3 இருக்கு உனக்கு தெரியுமா இல்லையா? கோச்சுவீங்களா கோச்சுக்க மாட்டீங்களா? நான் எதுக்குமா கோச்சுறேன்? நான் கேட்க போறேன் சாமி. எங்க ஆத்தாட்ட மொத நீங்க தான வந்தீங்க. ஆமா ஆமா என்னது? நீங்க தான் போறீங்களா? என்ன வரவ ஊரா இங்கடே திருப்பி விடுறீங்க? அட ஒரு பண்ணையில ஒரு வய எடுக்கறான். அந்த பையனை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருந்தா வந்தே உங்க நீங்க வந்தீங்க சாமி. ஆமா வரும்போது என்ன சாமி சொன்ன? என்ன சொன்னீங்க? நான் பையன் நல்ல பையன். நான் பையனுக்கு செல்லிய கட்டி கொடுத்தினா கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா நல்லபடியா பாத்துவான்னு சொன்னீங்க சாமி. டேய் சாமி அந்த பையன் வீட்ல ஆடு மேல ஆடி ஏறுது, மாடு மேல மாடு ஏறுது, அது மேல அது ஏறுது, இது மேல இது ஏறுது சொன்னீங்க சாமி. ஆடு மேல ஆடி ஏறுது சரி, மாடு மேல மாடு ஏறுது
சரி அதான் அது மேல இது ஏறுது இது மேல அது ஏறுனா சொல்ல சொத்து ஜபம் அப்படி இருக்குன்னு சொன்னீங்களா சாமி ஆமாப்ல அந்த படுவாய் மனுஷன் வீட்டுல போய் பார்த்தா மொந்து குடிக்க மொந்த இருக்கா தண்ணி குடிக்க தகர டப்பா இருக்கா ஓட்டி கூட லேது சாமியோ அது மட்டும் இல்ல சாமி அந்த படுவாய் மனுஷன் வீட்டுல என்னைக்கு சோறாக்குனாங்கன்னு தெரியல சாமி அடுப்புல பூனை கொட்டி போட்டு வச்சிருக்கு சாமியோ ஒருவேளை பூனை வியாபாரம் பண்ணுவானாட்றதாவே அப்புறம் என்ன செஞ்சா பாசாமி என் முன்னி மாதிரி இல்லைங்க பெண்ண பேய் மாதிரி இருக்கிறானா முன்ன மாதிரி இல்லை என்ன செஞ்சா எங்க வீட்டுக்கார மாதிரி எல்லாமே சரி விஷயத்துல ஒண்டி கூட லேது சாமி என்ன போல சொல்ற அப்படி சாமி என்ன செஞ்சாங்க கல்யாணம் எத்தனை வருஷம் சாமி ஆகுது எத்தனை வருஷம் 10 12 வருஷம் இருக்குமா 12 வருஷம் ஆகுது சாமி 10 12 வருஷமா பாசாமி கல்யாணம் பண்ணி ஒண்ணு கூட இல்ல சாமி நான் சின்ன வயசுல வாக்கப்பட்டு இவ்வளவு இருக்குமா என்ன சாமி இந்த வயசு இவ்வளவு இருக்குமா இல்ல இல்ல இவ்வளவு இருக்குமான்னு கேட்டேன் கொஞ்சம் இவ்வளவு இருக்கும்னா 5 2 தடவை காட்டினா 15க்கு நடுவுல பார்த்தேன் நான் சின்ன வயசுல வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையா நேரம் வந்து இப்படி புழு பூச்சியிலே பண்ணக்காரரு அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு அருமையான யோசனையை சொல்லியிருப்பேன் நேரம் வீட்டுக்கு போ சேலையில அவுத்துரு நல்ல விளையாடிக்கு முன்ன கத்தி எடுத்துக்க அப்படி நடுவகத்துல டர்ன்னு கிழிச்சு நல்ல ஒரு எருமை சாணி உள்ள வச்சு இழுத்து கட்டு கட்டி குப்பரிக்க படுத்து 4 நாள் அவுத்து பாரு ஒரு புழு பூச்சியா முண்டும்ல சாமி என்ன பொசக்கட மனுஷனா சாமி நான் அந்த புழு பூச்சி என்ன வருது புள்ள குட்டி ஓடி பண்ணல சாமி உள்ள இல்லையா சாமி கல்யாணம் பண்ணாரு அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போட்டா நான் வீட்டுக்குள்ள போட்டா அந்த மனுஷன் வெளியில படுத்துறேன் சரி நான் வெளியில படுத்தா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள படுத்துறேன் சாமி அவன் வீட்டுக்குள்ள போட்டா நான் உள்ளுக்குள்ள போனா திருப்பி வெளியில வந்துறேன் சாமி இப்படி படுத்து கூட எப்படி சாமி சரி அவன் தான் அப்படி பண்றான்ல நான் தான் பண்ணையில படுத்துருக்கிறேன்ல நேரம் வந்துருந்தீன்னு வச்சுக்குவேன் கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊத்தி வகுத்து ரப்பி இருப்பேன் சாமி நானு பண்ணையாரு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர்கிட்ட போய் சோக கதையை சொல்லுன்னு வந்தேன் சாமி சரி நான் வர நேரம் பார்த்துப்பா சாமி நீங்க நாயை கட்டி பிடிச்சிட்டு சாமி நாயை போட்டு போட்டு அட காவலு கட்டில ஓட்டு படுத்திருந்தப்ப நாயை போட்டு போட்டு ஊரா சொல்லிட்டு தெரியலடி அதான் சாமி அந்த நாயை பாசாமி என்னை கல்யாணம் பஃபுன்னு வந்துச்சுங்க நான் வந்துட்டு சாமி அது மட்டும் இல்ல சாமி கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கு அரிசியா பருப்பா ஒண்டி கூட வாங்கி கொடுக்கறதுல சாமி அப்ப என்ன பண்றேன் புதுசா பாத்து கேட்டு சாமி கல்யாணம் பண்ண வந்தனால அரிசியா பருப்பா ஒண்டி கூட வாங்கி போட மாட்டீங்க உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டு அங்க கையிட்டு பேசுற இங்க வீட்டு பேசுற என் புருஷனுக்கு கேட்டு சாமி அப்படி சொல்லுல கேட்டு என் புருஷன் சொல்றா இந்த ஊர்ல உள்ள பண்ணையில நான் தானே கட்டுறேன் நான் எதுக்கு நீ உனக்கு வாங்கி போடணும் வேணும்னா நீ போய் பண்ணையில வாங்கி தின்னுடா சாமி பண்ணையில பண்ணக்காரர்கிட்ட வந்து ஆமா சாமி நான் வாங்கி கொடுக்காம இருக்கிறேன் நீங்க வாங்கி தரீங்க சாமி இருந்தா பண்ணக்காரச்சில வந்து கேட்பேன் சாமி கேட்டாக்க பாரு அந்த பண்ணக்காரச்சி எப்ப பார்த்தாலும் இந்த சோளம் கொடுக்கல சாமி அந்த சாமி அதுதான் சாமி கொடுக்குது அதை கொண்டு வந்து இடிச்சு கொடுக்குறா சோள சோள தென்ன சோள சோளம் கம்மன் சோளம் ஒண்டி கூட திங்கிறதுல சாமி சரி எப்ப பார்த்தாலும் பாரு சாமி இப்ப நீங்க பள்ளியோட திங்கிற சாமி ஆமா வாயை கொப்பளிப்பீங்க சாமி வாயை கொப்பளிச்சா நீங்க என்ன சாமி சாப்பிடுவீங்க வாயை கொப்பளிச்சதுக்கு அப்புறம் காபி குடிப்பேன் காபி தண்ணி இல்லன்னா நீர தண்ணி குடிப்பீங்க ஏன் குடிச்சா அப்படியே சாமி குடிச்ச போது முன்னாடி கொஞ்சம் பழைய வாயை கொப்பளி போட
சாமி. சரி. கல்லுக்கு தண்ணி குடிக்க போயிட்டு நல்லா மூக்கு முட்டை குடிப்பா சாமி. அப்புறம் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப பழுவே அழுவா சாமி. அவளோட நீ நல்லா அழகுறியே. தள்ளாடிட்டு வரா சாமி. சரி. தள்ளாடிட்டு வரா சாமி. கட்டின கொண்டாடி நான் இருக்கிறேன். அவன் வீட்டுல தான் நான் இருக்கேன். ஆமா. அவன் வீடு இருக்குது. கொண்டாடி நான் இருக்கேன். என்னை பார்த்து வர வேண்டியதா சாமி. தள்ளாடிட்டு பா சாமி. இந்த துர்வா என்று அந்த ரெண்டு வாய் மேத்தி. அந்த ஒட்ட கொண்டக்காரி. ஒட்ட கொண்டக்காரி. அந்த சுப்பி. அந்த கோண கொண்டக்காரி. அந்த கருப்பி. அந்த ரவுண்ட் கொண்டக்காரி. அவள் பண்டைய பெருசு, அவள் பண்டைய பெருசு. அந்த கண்ணம்மா மாவ. ஆமா. நீ கூட 6 மாசமா வச்சிருக்க. ஆமாவே. என்னது? இத பண்ணக்காரல என்கிட்டயே விடுறீங்க எல்லாரும். வேலைக்கு பண்ணையில வச்சிருந்தோம்ல. அப்பு சாமி. அவதான் சாமி. அவ வந்து புருஷனுக்கு என்ன சாமி வேணும்? என்ன வேணும்? தங்கச்சி தான் சித்தம்மா. ஆமா. சித்தம்மா தங்கச்சி போறதானே வேணும். ஆமா. அவள்கிட்ட போய் சாமி ஒட்டில உட்காந்துட்டு சரு குடு மொத்தல குடு சரு குடு படுவா ராஸ்கோல் அப்படி போய் வாங்கி சிக்க வைக்கிறானே. அப்புறம் என்ன செஞ்சா? போட்டா சாமி. சரி தங்கச்சி தானே போட்டா போட்டு போறான்னு பார்த்தா இப்பதான் சாமி எனக்கு போகணும் தெரியுது. என்னது? அவளை அப்படியே வச்சுக்கிறா சாமி. என்ன எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். பப்பாச்சி வச்சிருக்கான். என்ன அவளை சொல்ற நீ? அவளை அப்படியே வச்சிருக்கா சாமி. அவளை அப்படியே வச்சுக்கிட்டா என்ன எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அப்புறம் அது மட்டும் இல்ல சாமி. அப்படி போனா ஆசையாக பேசுனானா? எங்க சாமி? வா சாமி. முந்தா நாள் வந்தா சாமி. வந்திருக்கேன். முந்தா நாள் பா சாமி ஊர்ல வந்து நோம்பு கோட்டாருனாங்க சாமி. சரி. நோம்பு காப்பு கட்டினாங்க சாமி. அந்த நேரம் பார்த்து வீட்டு வாசல்ல வந்து நின்னான் சாமி. எனக்கு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டான் சாமி. என்னை ஏறது கூட பார்க்க மாட்டான் சாமி. அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு முன்னால வந்து நின்று லட்சு லட்சு மாதிரி பிள்ளைய வச்சுட்டு பார்க்க கூட மாட்டேங்கிறானா? வர செப்பி செதுக்காத சிலர் அங்க வர்றான். முன்னால வாசல்ல வந்து நிப்பான் சாமி. வாசல்ல நின்னுட்டு புள்ள செல்லினா சாமி. செல்லினோட என்னைக்கு கூப்பிடாத புருஷன் இன்னைக்கு வந்து கூப்பிடுறானே. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. நானும் தூக்கி பிடிச்சிட்டு வந்தேன் சாமி. ஏழே சாமி. நல்ல வேலை. தூக்கி பிடிச்சிட்டு என்ன மச்சானே சாமி. எவ்வளவு சொல்லு நானு வீட்டுல சாப்பிடுறேன். நான் கல்லு கடைக்கு போயிட்டு வரேன் சாமி. அந்த பையன் புத்தி உடல பத்தியா அங்க போயிருக்கியா? கல்லு கடைக்கு போயிட்டு வரேன். கறி கொஞ்சம் ஆக்கவே நான் சாமி. சரி பிள்ளை. நான் கேட்காத ஒரு சரி வந்து கேட்டுட்டானே சொல்லி நானும் வேகமா தூக்கிட்டு கூட தூக்கிட்டு கடைக்கு போனேன் சாமி. சரி பிள்ளை. கடைக்கு போய் சாமி போனேன்னு பாரு சாமி. கறிக்கடையில போய் காலை போட்டேனுங்க. கறிக்கடை கடையிட்ட போய் கால் போட்டுருக்குறேன். அவன் நல்லா இருந்துச்சு. கால் போட்டுருக்கேன். கறிக்கடையில பாருங்க 4 கால் வச்சிருப்பாங்க. ஆட்டுக்கால் கறி சூப் வச்சு கொடுக்குறாரு. சரி. 4 கால 2 கால போட்டேனுங்க. சரி பிள்ளை. அப்புறம் பாரு சாமி அப்புறம் நாக்கு போட்டேனுங்க. ரொம்ப சிரமமா இருந்திருக்குமே. என்ன நீயே அந்த வார்த்தையை சொல்றீங்க? நாக்கு கறி போனாங்க. நாட்டு கறியா? சரி பிள்ளை. சரி பிள்ளை. அப்புறம் தொடக்கறி வாங்கினேங்க. தொடக்கறி வாங்கிட்டு வந்து நல்ல காரம் சாரமா சமைச்சு வச்சுட்டு நம்ம புருஷன் எப்போ வருவாரு நான் திறந்து வச்சுக்கிட்டே இருந்தேங்க. நாய் கறி போகுதுல்ல வந்துச்சு சாமி. கறி வாடகைக்கு அந்த நாயில உள்ள நுழைஞ்சிடாதா? அதான் திறந்து வச்சுக்கிட்டேனா இந்த பண்டக்கார நாய் இருக்குல்ல சாமி. நீங்க கிளைக்கு காவல் கட்டி போட்டிருப்பீங்கல்ல அந்த நாய் சாமி வீட்டுல அந்த கறி வாடகைக்கு வந்துருச்சு சாமி. நம்ம கதவு திறந்து போட்டிருந்தா தானே இந்த நாய் வருது. எந்த நாய்? அந்த நாய் பணக்கார நாய். நான் வளர்த்த நாய். அந்த நாய் அது வருது. அதனால இங்க கதவை திறந்து போடக்கூடாது சொல்லி கதவை சாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தேன்னா சாமி எனக்கு வேலை பார்த்தது ஒரு மாதிரியா இருந்துச்சு. வேலை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அசதியா இருந்துச்சு சாமி. சரி பிள்ளை. தூக்கமா வந்துச்சு சாமி. சரி. கதவு பக்கத்திலே படுத்து தூங்கிட்டேன் சாமி. தூங்கிட்டேன். நான் தூங்குன நேரம் பார்த்து புருஷன் வந்தானா இல்லையா? நானா பார்த்தேன். வந்திருக்கேன். வந்துருப்பா சாமி. என் பிள்ளை செல்லினா சாமி. அதுக்கு நான் எந்திரிக்கல. எந்திரிக்க மாட்டேன். தூங்கிட்டேன் சாமி. சரி பிள்ளை. அதுக்கு எந்திரிக்கலன்னா என் பிள்ளை செல்லு கதவு திறந்தியா கிழிக்கணுமா சாமி. அவன் போதையில கதவு துணி மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது அந்த பையனுக்கு. சேர துணி மாதிரி தெரிஞ்சிருக்க. சரி. அதுக்கு எந்திரிக்க சாமி. உடனே பா சாமி என் பிள்ளை செல்லு கதவு திறக்கிறியா சொல்லு. கதவு எட்டி உதச்சா சாமி. சரி. கதவு புட்ட கதவு கதவு நல்ல கதவு. வந்து எட்டி உதச்சனா என்ன கதவு? சண்டே மண்டே உடனே புட்டு போச்சு சாமி. அப்ப நீ எங்க இருந்த? சாமி. கதவு என் மேல சாமி. புருஷன் கதவுக்கு மேல சாமி. அந்த கதவா இருந்திருக்கலாம் நம்ம.
என்ன மரக்கட்டையாவா? என்ன செவனேன்னு கிடக்குறதா? அப்புறம் என்ன பண்ண செஞ்சீங்க? அப்புறம் பாசாமி நான் என் புருஷன் சேர்ந்து அந்த கதவை தூக்கி குண்டில மாட்டினாங்க. ரொம்ப சிரமமா இருந்திருக்குமே. என்ன போய் போய் அதுல மாட்டி கொட்டிலன்னு சொல்லுவாங்க. செல்லி இன்னைக்கு கறிக்க ஜாக்க சொன்னே கறிக்க ஜாக்கி வச்சியா சோத்த போடுனா சாமி. ஏய் இப்ப தாண்டா கதை நல்லா இருக்கு ரோய், அருமையா இருக்கு ரோய். சொல்லு சொல்லு சொல்லு. போடுனே 10-12 வருஷமா பேசாத புருஷு நீ கஞ்சி கேட்கறானு சொல்லி நீங்க என்ன நடக்க போகுது சொல்லி நான் ஆக்குன சோறு குழம்பு எல்லாத்தையும் புருஷனால வச்ச சாமி. சரி புள்ள முன்ன பின்ன கறிக்கஞ்சிய பார்த்தோன்னு பார்க்கவே தெரியல சாமி. எனக்கு கொஞ்சம் கூட வைக்கல சாமி. அப்படியே நாக்கி போய் நான் தின்னுடா சாமி. சரி போனா போயிட்டு போகுது அப்ப புருஷன் தானே தின்னுட்டு போறான்னு சொல்லி விட்டுட்டே சாமி. சரி அப்புறம் பாரு சாமி எப்படி சொல்லி சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு கலப்பா இருக்குது அந்த பாய போடியும் நான் ஏய் இப்ப தாண்டா கதை அருமையா இருக்கு ரோய். போட்டியா சொல்லுல போட்டியா? நானும் போட்டேன் சாமி பாய். நீ அப்பப்ப அழகிரிய போட்டுருப்ப. என்னமோ நடக்க போச்சு பாய் எடுத்து போட்டு சாமி. சரி போட்டேன பாரு சாமி எவ்வளவு செல்லி அந்த தலகனி எடுத்து போடுன்னா சாமி. ஒரு தலவாணியா 2 தலவாணியா? நான் 2 போட்டேன் சாமி. உனக்கு 4 தலவாணி தேவைப்பட்டு சாமி கால் கொண்டு தலை கொண்டு போட்டு சாமி. சரி புள்ள தலைவலி போட்டேனா போட்டேன பாரு சாமி எவ்வளவு செல்லி வெளிச்சமா இருக்குது. வெளிச்சமா இருந்தா வெக்கமா இருக்கு. அந்த விளக்கு அணையன்னா சாமி. விளக்கு எங்க இருந்துச்சு? அங்க இருந்துச்சு சாமி. இங்க இருந்துச்சா? அங்க இருந்துச்சு சாமி. இந்தா அண்ணா ஏய் நீனே தலைவல. அட இருக்குடா பார்த்தா வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏ அண்ணா ஏய் தலைவி கூட தலைவல. ஏ அண்ணா தூக்கிடுவா அப்படி இருக்குடா. ஆமா வானக்க ஐயோ மீசி ஒலிக்கிற இது நாங்க ஒலிச்சிருப்போம். வானக்க செட்டு போட்டுக்கிறேன்டா. சீக்கிரம் வா. அட இது அவசரம். யாரும் இல்ல வா. ஒன்னத்தை வா சீக்கிரம் பக்கத்துல வா. சீக்கிரம் வா. நல்ல நேரம் பார்க்கணும் பண்ணியா? வானக்க கதை நல்லா கதை நல்லா இல்ல. அப்புறம் யாரு கூப்பிட்டது? ஏன் புடிச்சு நான் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது சொல்லி பொண்ணு மாதிரி சாமி காஞ்ச மாதிரி கம்பளம் போகுது. அப்படி பக்கத்துல போன சாமி. பக்கத்துல போனு பாரு சாமி குழம்புல சோறு வேகல சொல்லி அடியோ திடீர்னு அடிச்சுட்டா சாமி. வேப்பா சாமி பனியா பனியாமா போச்சு. பின்னால குத்தி முன்னால வெஞ்சி இருக்குது. பாவத்தில் அன்னைக்கு காட்டுல பரவாயில்ல நாசுக்கு கொஞ்சம் புத்தி பண்ணி சொல்லி சரி பிள்ளை குட்டி கடை போறீங்களா? நான் போயிட்டு போயிட்டு போ. நான் போயிட்டு போ சரி போ போ செல்லி வானே. ஏன் சாமி பிரச்சனை என்ன சாமி ஆகுங்க? வெத்தலை இருக்குது பாக்கு இருக்குது. இந்த சுண்ணாம்புள்ள கொஞ்சம் ஒரு தப்பி இருந்தா கூட சாமி நான் இழுச்சாத சாமி பண்ணாரு சாமி சுண்ணாம்பு வாங்கி போட்டீங்கன்னா ஒத்தவங்களா வச்சுருவாங்க சாமி. ஊரை கொதிக்க வச்சுருவாங்க சாமி. சுண்ணாம்பு இல்லையா? சாமி செல்லி சாமி இந்த போட்டு 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 கூப்பிடுறீங்க. நீ போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு கரெக்டா கேட்டீல என்னங்க சாமி? சாமி சாமி பண்ணக்காரே எனக்கு அது மேல ஆசையா இருக்குன்னு கேட்டீல. எது மேல சாமி? இந்த புருஷகிற அவங்க சாமி மத்தியானத்துல உன்னை ஒரு பார்வை பார்க்க ஒரு உருவு உன்னை ஒரு பார்வை பார்க்க ஒரு உருவு உருவ அடிப்படைக்குமே இல்ல உன்னை நினைக்கும் போது ஞாபகம்லாம் எனக்கு போயிருச்சு. இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க வந்து எடுத்துட்டு போகல. சரி 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 நாளைக்கு வா உன்னை வச்சு கலங்க எடுக்கிறேன். அட குச்சி கலந்து ஏட்டியில கலங்க எடுத்து வச்சிருக்க போ போ. உங்க மாமியா அவ்வளோ வேண்டாம். சரி சரி போயிட்டு காலையில கூட்டத்துக்கு வந்துரு. இப்படியெல்லாம் ஒரு நாள்
கூப்பிடுறீங்க எங்க நீ வந்து வர மாட்டேங்கிறீ என்னப்பா இந்த ஒத்த வீடு விட்டு விளையாண்டு இருக்கிறேன் இந்த பாரு உங்க எட்டி அளவு வேணாம்னு சொல்லி கொடுத்தியா நான் தனியா ஒத்து வீடு கட்டி வச்சிருக்கேன் அப்படியே சங்கத்தை சுத்திட்டே திரிகிறீ என்ன பண்றது உங்க எல்லாம் ஒரு பார்வை பாத்துக்கலாம் நல்லா இருக்கீங்களான்னு வரட்டப்பா பாட்டு ஒரு ராசி போட்டு